அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, கிரகங்களின் ராஜாவான சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாதம் சஞ்சாரிப்பார். சூரியன் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது மாத பிறப்பானது ஏற்படும். அந்த வகையில் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் நாளில் ஆடி மாதமானது பிறக்கும். ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமானது பிறக்கின்றது. இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே விருச்சிக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விசாகம் பாதம் 4, அனுஷம், கேட்டயம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், பஞ்சமஸ்தனத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய், கடத்திரஸ்தனத்தில் குரு, அஷ்டமஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன், பாக்கியஸ்தனத்தில் புதன், லாபஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 16/7/2024 அன்று சூரியன் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். விருச்சிக ராசியை பொறுத்தவரை சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஆனாலும் கடந்த மாதத்தில் பல கிரகங்கள் அஷ்டம நிலையில் இருந்தது மாறி சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் அனுகூலமானதாக இருக்கும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தொழிலையும் பாதிக்கலாம். உங்கள் குடும்பம், உறவுகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தும் அலுவலகம், வேலை ஆகியவற்றையும் பிரித்து வைக்க வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் ஒரு சில நல்ல காரியம் நடக்கலாம். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் பேச்சில் வேகம், கோபம் ஆகியவை அதிகரிக்கும். அதனை கட்டுப்படுத்த வேண்டும். செவ்வாயின் ஆற்றலை கோபம் தவிர்த்து சாமர்த்தியமாக பயன்படுத்தினால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் குரு பெயர்ச்சியால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கிரகங்கள் சாதகமான இடங்களில் சஞ்சரிப்பது மன நிம்மதியையும் தெளிவையும் கிடைக்க உதவும். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். மேலும் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியால் மாதத்தின் 2ஆம் பகுதியில் ஒரு சில விஷயங்களில் பெரிய முன்னேற்றமும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். முன்கோபம், கடுமையான வார்த்தைகள் உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சனி பகவான் வக்கிரமாக செல்வதால் சில முயற்சிகள் பலன் கிடைப்பதில் தாமதமாகலாம். நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சிப்பது அவசியம். மேலும் கூட்டு தொழில், ரியல் எஸ்டேட், வாகனம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமானதாக பலன்கள் கிடைக்கும். உத்தியோகம், தொழிலில், குடும்பம், கான்ட்ராக்ட் என்று பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் விட்டு கொடுத்து போவது நல்லது. திட்டமிட்டு கடினமாக உழைப்பது நல்ல பலனை கொடுக்கும். தொழில் முடக்கம் நீங்கும். வாராக்கடன், நிலுவையில் இருந்த தொகை ஆகியவை இந்த மாதம் வசூலாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கப்படுத்தலாம். கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது. பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க விவகாரங்கள் இழுபறியாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டியிருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிகமாக உழைக்க வேண்டும். ஆனாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். மாத பிற்பகுதியில் அரசாங்கம் வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கிறது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் அதிக கவனம் தேவை.
அடுத்ததாக பாதம் 4 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சப்தமஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் குருவால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீர்கள். இதுவரை இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் நிறைவேறும். அரசு வேலையில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும். செல்வமும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குரிய பாதை தெரியும். நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த உங்களுக்கு நிவாரணமும் கிடைக்கும். மேலும் ஆரோக்கியம் சீராகும். அலைச்சல் குறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சியும் அனுகூலமாகும். நீங்கள் ஈடுபடும் செயல்களில் எல்லாம் வெற்றி ஏற்படும். அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் மறையும். இழுபறியாக இருந்த வழக்குகளும் முடிவுக்கு வரும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்ரம் அடைவதால் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகளும் விலகும். நினைத்ததை இனி சாதிப்பீர்கள். விருப்பம் பூர்த்தியாகும். குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் நிலை உருவாகும். பொருளாதார நிலையும் உயரும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்குரிய வழிகளை உருவாக்குவீர்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். மேலும் கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் உங்கள் நட்சத்திரநாதன் புதனும் இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்க இருக்கிறார்கள். குரு பகவானின் பார்வையும் அதிகமான நன்மைகளை வழங்கப் போகிறது. சப்தம குருவால் இனி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகும். மனதில் இருந்த சங்கடம் விலகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். புதிய பாதை தெரியும். தம்பதிகளுக்கிடையே இருந்த சங்கடங்களும் விலகும். ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் விலகும். சனி பார்வையால் சங்கடப்பட்டு வந்த நிலை இனி மாறும். சனி பகவான் வக்ரம் அடைவதால் நோய்களில் இருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள். உங்கள் திறமை வெளிப்படும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பண நெருக்கடி விலகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். பொன்பொருள் சேரும். மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் இல்லாமல் போகும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை சற்று ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இந்த மாதம் இருக்கின்றது. கடந்த மாதத்தில் பல கிரகங்கள் அஷ்டம நிலையில் இருந்தது மாறி சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் அனுகூலமாகவும் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தொழிலையும் பாதிக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் சில நல்ல காரியங்கள் நடக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் பேச்சில் வேகம், கோபம் ஆகியவை அதிகரிக்கும். அதனை கட்டுப்படுத்த வேண்டும். செவ்வாயின் ஆற்றல் கோபம் தவிர்த்து சாமர்த்தியமாக பயன்படுத்தினால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குரு பெயர்ச்சால் பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கிரகங்கள் சாதகமான இடங்களில் சஞ்சரிப்பது மனதில் நிம்மதியையும் தெளிவையும் கிடைக்க செய்யும். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியால் மாதத்தின் 2ஆம் பகுதியில் சில விஷயங்களில் பெரிய முன்னேற்றமும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். முன்கோபம், கடுமையான வார்த்தைகள் உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சனி பகவான் வக்ரமாக செல்வதால் முயற்சிகளில் பலன் கிடைப்பதில் தாமதமாகலாம். நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சிப்பது மிகவும் அவசியம். மேலும் கூட்டுத் தொழில், ரியல் எஸ்டேட், வாகனம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகம், தொழில், குடும்ப தொழில், கான்ட்ராக்ட் என்று பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் விட்டு கொடுத்து போவது நல்லது. திட்டமிட்டு கடினமாக உழைப்பது நற்பலன்களை கொடுக்கும். தொழில் முடக்கம் நீங்கும். வாராக்கடன், நிலுவையில் இருந்த தொகை ஆகியவை இந்த மாதமே வசூலாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க விவகாரங்கள் இழுபறியாகலாம். உடல் நலனில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள்
ஏற்றுக்கொள்ளப்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதனை இந்த மாதம் முயற்சி செய்யலாம். மேலும் பரிகாரமாக விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது, விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.